Hello guys, welcome back to your channel Siphons Gaming. இன்னைக்கு நம்ம கிராண்ட் தான் விளையாடுறோம். அன்னைக்கு நம்ம தோத்தோம். இன்னைக்கு இந்த மாதிரி தோத்தக்கூடாது. சரி வாங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸியாக வச்சுக்கலாம். கிராணி வீட்டுக்கு எப்போ வரும்? டே 1 வந்துட்டோம். என்ன எடுத்தோடனே சவுண்டு பயங்கரமாக இருக்குது கைஸ். நீங்கள் நம்ம கிராணியை பக் பண்ணிட்டு தான் விளையாட போகணும். உங்களுக்கு வேணுன்னா கேளுங்க. அப்புறமா உங்களுக்கு கிராணி பக் பண்ணாமல் விளாடணுன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு கிராணி அங்கே வர வைக்கணும். அதை பார்த்து தான் உள்ளே கொண்டு வரணும். பெட்ரிக் தான் பண்ண போகிறேன் கைஸ். வெளில டிவி பார்த்துட்டுருக்காங்க. வந்துச்சா இல்லையா? அது வந்துடுச்சு. வா பக்கு எப்படி பண்ணுறது? இது நீங்க சும்மா வர மாட்டேன், கண்டிப்பாக வர மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் கைஸ் பக் பண்ணாமல் விடவே மாட்டேன். எப்படி இதாச்சு? ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிருப்பேன். கிராணி ஈஸி முடியே சொல்லிருப்பேன். பக் பண்ணாமல் அப்படியே சொல்லிருப்பேன். இது ஒட்டி எப்போ வரும் பார்த்துட்டியா? எது சவுண்டு? ஒரு நிமிஷம் விட்டு தானே பண்ணேன். அது பண்ணியே இருப்பா பண்ணியே. Dr. Ainley explained that even if we caught him and brought him back to the colony, he would immediately... நாய்க்குட்டி பழத்து உள்ள போய் விழுந்துட போகுது. சரி பக் பண்ணாமே விளாட்லான்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் இது பண்ணாமல் இருக்க முடியல கைஸ். யாரும் வரல. இப்போதான் வெளில போனோம். ஒரு செகண்ட் நாங்கள் நின்று தான் மாட்டிருப்போம் கைஸ். ஏதோ தூரத்துல இருந்து போடு. இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நீங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லலாம். நாடா மாற்றி மாற்றி பேசணும்லாம் சொல்லாதீங்க. இந்த பெட்டை தட்டினே இருக்குங்க கைஸ். ஒரு நேரம் கூட விடவே கூடாது. அப்படியே கூட எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம் கைஸ். இருந்தாச்சு, ஒரு நாள் வந்தாச்சு. ஐயா ஐயா, கொசு கூட இந்த இடத்துல வராது போல இருக்கு. அந்த அளவுக்கு பத்திரமாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஜாடி எடுத்துக்கணும் கைஸ். அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் விலை வைக்க போகிறோம். கன்னை வச்சு தானே சொல்லுவோம். இந்த வாட்டி ஜாடியை வச்சு நின்ற இடத்துல பாருங்க. நினச்சேன் நினைக்கிறேன். கீழே விழுந்துருக்குமோ? இல்லை வயசு அது அங்கேயே தான் இருக்குது.
கீழே விழுந்துருச்சு. என்ன ஜாடி நிற்குது? இப்படி தான் இப்படி பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக ஃபஸ்ட்டு எந்த இடம்னு பார்த்துக்கணும். பார்த்துரும் ஒரு இடம் இருக்கு. கீழே வந்துருக்கும். எந்த இடத்துல தான் நின்னும் சரி. கைஸ் நான் நினச்சி வர மாதிரி தெரில. இது ஏன் நம்மளுக்கு தேவை? ஓகே, பெட்ஷீட். காக்காவுக்கு சோறு போடுறதா எல்லாருக்கும். ஆமாம், காக்கா சோறு எங்கே போடணும்? இங்கே இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. எதுக்கு தேவையில்லாமல் இந்த சத்தம்லாம் கேட்குது? காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? காக்கா யாரோ எல்லாம் அச்சுன்னு இருக்காங்க. சரி, அமைதியா இருங்க. ஒரு கத்துலாம். அமைதியா இருங்க. கத்திட்டேன். காகு காக்கா ஒரு நாள் ஒன்று விட மாட்டேன். மத்துக்கோ பேர்ட் சீ தான் போடுவேன். சரி, நீ டோர் எஸ்கேப்பு திடீர்னு இதை பார்க்கும்போது கிராணின்னு நினச்சிட்றேன். போ. எது கிடைக்குதோ அது பண்ணலாம் கைஸ். கோடு கட்சி செத்தோன்னே ஃபஸ்ட்டு இது உள்ள என்ன இருக்கு? நம்ம நேரம் பார்த்து தான் கைஸ் எதுவுமே இருக்காது. கோடு எங்கே இருக்கும்? கட்சிச்சு ஒன்று எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகணும்? அங்கே கிளவி எங்க அங்கே துப்பி வச்சுருக்கோம். பாத்ரூம்குள்ளே இன்னும் அதிசயமாக துப்பலை. வெத்தலை பார்த்துக்கா அங்கே அங்கேன்னு தூக்கி வச்சிருக்கு. சாரி கைஸ், துப்பி வச்சிருக்கு. எப்படி ஆனவனா சவுண்டு இது? என்னடா எதுவுமே காணும்? என்ன இது? வந்து ஸ்பைடருக்கு கொடுத்துட்டு போவா. நம்ம என்ன பண்ணோம்? அதை வச்சு அதான் பண்ணோம். சரி, கண்ணுக்கான பாட்டு தான் கச்சிச்சுல, அதையாச்சும் போய் எடுத்து வைப்போம். எங்கே இருக்கு? இன்னொன்று பார்த்தோம். இது ஒரு தகர டப்பா. எது ரொம்ப அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. எடுத்தோடனே நம்மளுக்கு கண்ணு தான் கிடச்சிது. எங்கேயோ பார்த்தோம். இன்னும் நாங்கள் அந்த காக்காவுக்கு சோறு போகணும்னா அங்கே தான் கைசிச்சு. இன்னொன்று மா